நாரதர் அன்பு தம்பி கிருபாகரன் அவர்கள் ஆக சிறந்த பாடகர். இப்பதான் பாக்குறேன். அன்பு தம்பி கிருபாகரன் அவர்களை கலைக்கும் சார்பாக வருக வருக வரவேற்று. என்ன அப்படி பார்த்தா மனிதனாக பிறந்தா கொஞ்சமாச்சும் மனசாட்சி ஒண்ணு வேணுமியா? யாருக்கு? உனக்கு தான். ஏனா மனிதனாக பிறந்தா செஞ்ச தவறு நினைச்சு கொஞ்சமாச்சும் மனம் வருந்தணும். தவறு செஞ்சால் தானே. தப்பு பண்ணல இது வரைக்கும் வாழ்நாள்ல, அந்த மாதிரி நீ எந்த தப்பு பண்ணலன்னு நம்ம சாமி மேல மட்டும் சத்தியம் பண்ணிரு. நீ சத்தியம்லாம் நான் பண்றதே கிடையாது. ஏன்? சத்தியம் நமக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. சத்தியம்ங்கிறதே என்ன தப்புன்னு கேக்குறீங்களே? அடுக்கவா என்ன தப்பு பண்ணீன்னு நீங்க பண்ண தப்பெல்லாம் ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும்னா 1000 பக்கத்துக்கு தாக்கல் பண்ணலாம். அப்படி தப்புன்னு நீங்க நினைச்சுக்கிட்டா தப்பு தான். தப்புன்னு நான் நினைக்கல, மக்களுக்கே தெரியும். அப்படி இல்லை. இப்ப ராமாயணத்து ஒரு சின்ன கதை இருக்கு. என்ன கதை? ராமர் வனவாசம் இருக்கும் பொழுது நீராட போறாரு ஒரு குளத்துக்கு. போகும் பொழுது போயிட்டாரு. அந்த கதை முடிஞ்சிச்சு, பப்பி போயிட்டாரு. இப்ப அம்பு பார்த்தீங்களா, கரையில குத்தி வச்சு உள்ள போய் நீராடுறாரு. குளிச்சு முடிச்சு வெளியில வந்து அந்த அம்பை எடுத்து பார்த்தா அம்புல சின்னதா ஒரு ரத்தக்கரை. ஐயோ ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு அம்பை குத்தி வச்ச இடத்துல பார்த்தாரா ராமர். பார்த்தா அவர் அம்பு குத்துன இடத்துல ஒரு தவளை இருந்து இவர் குத்துன அம்புல அடிபட்டு குத்துயிரும் குலையுமா கிடந்துச்சான். பார்த்தா ராமர் கேட்டாரா, ஏன் தவளையே என்னுடைய அம்பு உன்னைய அன்பு நல்லா கவனிக்கிறான். அன்பு இல்ல அம்பு, அது ரொம்ப கவனிக்கிறான். ஏன்னா உங்களை கோபப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது இல்லையா, அதனால சொல்றேன். அப்ப இந்த அம்புல அடிபட்டு நீ உனக்கு அது துன்பத்தை கொடுத்து இருந்தால் நீ ராமா என்னை காப்பாத்துறா அப்படின்னு என்னை கூப்பிட்டு இருந்தேன்னா நான் உன்னை காப்பாத்திருப்பேனே தவளையே அப்படின்னு ராமர் கேட்டாராம். சரி, அதுக்குதான் அந்த தவளை சொன்னுச்சான், எப்ப மத்த யாரெல்லாம் துன்பம் கொடுக்கும் போதுதான் ராமா என்னை காப்பாத்துறான்னு நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு துன்பம் கொடுத்ததே யாரு? ராமே. நீ நான் யாரடா கூப்பிடுவேன் அப்படின்னு தவளை கேட்டதா ஒரு சின்ன கதை. இதை ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா, உங்களை மாதிரி வேஷம் போற ஒரு பப்புனு இந்த கதையை எடுத்து வச்சு மூடி அது மாதிரி பண்ணியிருந்தா அரிய மாமா உங்களை கூப்பிட்டு, ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க உங்க வேஷம் போடுற இவரு இப்படி நாடகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படியே புகார் கொடுக்கலாம். சரி, தப்பு பண்றதே அரியரண்ட என்னைக்காச்சும் தப்பு பண்றதை நிறுத்திடுவாரு, நமக்கு துன்பம் கொடுக்க மாட்டாரு, நம்மள இதுல இழுத்து விட மாட்டாரு. நான் நம்பி ஏமாந்து போனதே எனக்கு மிச்சம். என்ன அப்படி நான் தப்பு பண்ணேன்? இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணனே தெரியலையா? எனக்கு முதல்ல இந்த கதையிலேயே ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்? நீங்க சொன்னீங்கல்ல இந்த ராமர் கதை, ஏன் இதுல என்ன ஈடுபாடு இல்ல? ஏன் இந்த கதை ராமாயணத்தில் இல்லைன்றீங்களா? இருக்கலாம், ஆனா இந்த கதை நம்புற மாதிரி எனக்கு இல்ல. ஏன்? ராமர் குளிக்க போனது சரி சரி, அம்ப கரையில அப்படி வச்சுட்டு போயிருக்கலாம், கீழே வச்சுட்டு போனா அங்க இருக்காதா? அதை ஏன் குத்தி வைக்கணும்? அதுவே தப்பு தான். இது குத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது தவளை மேல குத்தி இருந்திருக்கு. அவர் எடுத்து பார்க்கல அதில் ரத்தக்கரை இருந்துச்சான். நானும் கிட்டத்தட்ட 100 தவளை பக்கம் அடிச்சிருக்கேன். தவளைக்கு ரத்தம் வந்து நான் பார்க்கல, தண்ணியாத்தான் தெரிக்கும். சில எந்த ஒரு இதிகாசத்திலுமே நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. தவளைக்கு ரத்தம் என்னைக்கு வந்திருக்கு நான் கேட்கறேன். இதை நீ வால்மீகிட்ட போய் கேட்கணும், எதுக்கு அப்படி ஒரு கதையை நீ எழுதுனேன்னு. என் கண்ணில் இருந்தாலும் சிக்கியிருந்தானே கேட்பேன். அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே நம்ம குறைக்கலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. அந்த கதையை சொல்லக்கூடிய கருத்து என்ன? சரி, இப்போ இவ்வளவு பெரிய கதை சொல்லியிருக்கேன், இப்போ நீ திருந்தல ஆடிக்கு நிக்கிற. அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது. நம்ம பார்க்க சித்தம் பூக்கு சிவம் பூக்கு சத்தம் போட்ட சத்தம் நீ போடலைங்கிறதா இங்க பிரச்சனை. என்ன சத்தம் போடணும்? என்ன தப்பு கேட்டாத்தியா? ஒரு நாரத மகரிஷி கேக்குறேன், ஏன் சோ போடியா நான் கதையை நடத்தணுமியான்னு. நீ எனக்கு என்ன இது போச்சுன்னு உள்ள உட்கார்ந்து இருந்தேன்னா கதை யார் நடத்துவா? பெண் அதுக்கு என்ன? ஏய் என்ன திமிரா பேசுற மாதிரி தெரியுது. திமிருதான். திமிரு பண்ண கூடாதுப்பா. பண்ணுவேன். நான் திமிரு பண்ண நான் வரல, நான் பண்ணத்தான் வந்திருக்கேன். அட நான் வீம்பு பேச வரலையா? நான் வீம்பு தான் பேசுறேன். அட சண்டைக்கு நான் ஒன்னும் வரலையே, நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். அப்புறம் இப்படி பேச நான் எப்படியா பேசுறது? பேசி பாரு, நான் எவ்வளவு சாந்த சொரூபியே, எவ்வளவு நாகரீகமான முறையில் நான் பேசிக் கொண்டு. நீ சாந்திய சொருகாம போ. யோ சாந்தி சொல்லியா? சாந்திய சொரூபியாக என்ன குழப்பிட்டா? ஏய் சாந்த சொரூபியாக தப்பு கிடையாது. நாம கேரக்டர் இப்படித்தான், இப்படி இருக்க கூடாது. யாருக்காகவும் என்னைய நான் மாத்திக்க முடியாது. இப்ப திருந்ததற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, வாய்ப்பே இல்லைங்கிற. திருந்ததுக்கு தப்பு பண்ணாதானே? தப்பு பண்ணலைங்கிறியா? தப்பே கிடையாது. சோ பாட மாட்டேன். சரி, சோ போட மாட்டேன். வந்தாரை வரவேற்பது நம் குல பண்பு, தமிழரின் மாண்பு தானே. ஆமா. வந்தையில சொரிய கொடுத்த மாடு மாறு நிக்கிற, ஏன் வாங்க சாமி வணக்கம் சொல்ல மாட்டியா? முடியாது. ஏன் முடியாது? முடியாது. ஓ அந்த முடியாது இல்ல, நான் உனக்கு சொல்ல முடியாது, வேலையை பாரு, அந்த முடியாதா? சரி, அதை கூட விட்டுறியா? சரி, வந்தாரை வரவேற்பது தமிழருடைய மாண்பு, வந்தாரை வாழ வைப்பது குல பண்பாடு. வந்தையில ஏதோ ஒரு பாட்டு பண்ணல, பாட்டு முடிஞ்சு மக்களுக்கு தேவையான கருத்து அற்புதமா சொன்னையில, சரி அதோட உன் காட்சி முடிஞ்சிருச்சா? இல்ல, நான் வந்தல்ல, என்ன நீ பாத்தையில செஞ்சிருக்கணும்ல, அதை நீ செஞ்சிருந்தேன்னா சரியா இருந்திருக்கான்.
எனக்கு ஆள் போட்டிருக்கு தனியா. என்னது? நான் அதை செஞ்சுக்கிருவேன். நீங்க வந்தோடனே உங்களை செய்யணும்னா அது எப்படி நான் செய்யறது? வாழ்நாள் முழுக்க இனிமே அப்படி ஒரு சம்பவம் நடைபெறதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு இல்லை. அது ஜீவ சமாதி அடைஞ்சிருச்சு. உண்மையை சொல்றது எனக்கு என்ன தேகம்? என்ன செய்யணும்? என்னதாயா செய்யணும்? வந்த இல்லையா, பாடின இல்லையா, பேசின இல்லையா, சரி, என்னை பார்த்தீல, என்ன செய்திருக்க வேண்டும்? அட அதை தாயா கேட்கிறேன். என்னதான் செய்யணும்? நானே சொல்லவா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விரும்பாமல் செஞ்சிருக்கணும். அப்படி நீ செஞ்சிருந்தீங்கன்னா என்னை நான் மனதார பாராட்டி உனக்கான அங்கீகாரத்தை நான் வழங்கி இருப்பேன் அல்லவா? நான் வாங்குற இந்த 7000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வந்தோன்னு உங்களை நாங்க மண்டியை போட்டு விழுந்து போகணுமா? சண்டால பாவி. சூப்பரியா. என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இல்ல அப்படி சொல்லலையா, சொல்லிவிட்டா. நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. விருந்தோம்பல். இங்க என்ன அப்படி ஹோட்டல்லாம் இல்லைங்க விருந்தோம்பல் வைக்கிறது. இந்த காட்டுக்குள்ள நாங்களே சோத்துக்கு சிங்கி அடிச்சு தர்றோம். எங்களுக்கு இருப்பது என்ன? கூழோ கஞ்சியோ கொடுத்து வரவேற்கும் குசேலன் இருக்கார்ல, வேணாம் நான் இதை கொண்டே சொல்லுவேன். நீ அந்த கதையில எதுக்கு அவள் கொண்டு வராரு பொறி கடலை கொண்டு வரலன்னு கேட்ப. உனக்கெல்லாம் கதை சொல்ற மாதிரி எனக்கு எந்த சிந்தனையும் இல்ல. ஒழுக்கமா இப்பவும் சொல்றேன், நான் யாரு, எனக்கான தகுதி என்ன தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்படி யார் தான் என்னை பார்த்தா 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது, நிக்கிறாங்க. ஏய் மூலமா அது இல்ல. என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியுமே நடு 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 நடுங்குவாங்க. பனி பிரதேசத்தில் இருக்காங்கல்ல, நடுங்கத்தான் செய்வாங்க. ஏன்னா ஐரோப்பிய கண்டத்துல கைய பதி பிரதேசம் என் மீது அத்தனை மரியாதை. அது நம்மளா சொல்லக்கூடாது, உலகமே சொல்லுதியா? யாரும் சொல்ல. சரி நானே சொல்றேன். நான் தான் இந்த அகிலம் போற்றக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்னப்ப? அதுக்கு என்னப்பா? ஏய் நான் நாரதன் சொன்னே சுவாமி தாங்களா அப்படி பதறனே சிரிக்கிற. நாரதன் அவ்வளவுதானே? ஏய் நாரத மகரிஷியா? ரிஷி, மகரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, தேவ ரிஷி என்ற பட்டத்தை பெற்றவன். யார் யா வேணாம் வச்சுக்கியா? அதெல்லாம் வச்சுக்கியாவா? நான் கேட்டேன் அந்த பட்டத்தை அப்புறம் கொடுணும். சரி அப்ப நீ ஒரு முடிவுல தான் நீ வந்திருக்க. ஆமாமா, அதுல ஒண்ணு சந்தேகம் வந்திய பிரச்சனை இல்ல. என் இடத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னா என் இடத்துக்கான தன்மையை உனக்கு உணர்த்துவதுதான் என்னோட வேலை. சரி என்ன விஷயம்? சரி என்ன விஷயமா? ஏன் இடம் பாது? யாருது? என்ன இது? என்ன எனக்கு கிறுக்கு மாதிரி தெரியாது முகத்தை பார்க்க. ஆமா ஊருக்கே தெரியும். என்னது? இங்க வந்த ஊருக்கார இடம்னா முத வந்தது நானு. இருந்துருப்போ. இந்த இடம் ஏன் இடம்? ஏன் இடம்? நிரூபிக்க முடியும் உன்னால? அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு எங்க அண்ணன் என்ன செருப்பு அடிக்கவா? அண்ணன் செருப்பு அடிக்கிறான்? ஆமா. ஏன் அத்தாச்சி வச்சிருக்காருன்னா அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி அவ்வளவு நான் வச்சிருக்கேன். மூதேவி அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி இல்லையா? இளமை எனக்கு சொந்தம் இருக்கான அட்டாச்சி ஆதாரம் வச்சிருக்கியா? இருக்கு. என்ன இருக்கு? இருக்கு. என்ன? பட்டா பட்டா நொட்டா? பட்டா கிடையாது, பட்டா சிட்டா தான் இருக்கு. நிரூபிக்க முடியுமா? எப்படி நிரூபிப்ப? என்ன வேணும் பேசு பாப்பனியா? இடத்தின் பெயர் என்ன? வேள்விமலை சாரல். இந்த ஆட்டம் ஆணவம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் பாப்பா. நான் விவரத்துல குதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே நீ முங்கி தவிச்சிருவ. குதிப்பமா ரெண்டு பேரும்? குதிப்பமா எங்க? ஏய் கலையறதுல குதிக்க சொன்னாங்க, விவரத்துல குதிப்பமா? இவ்வளவு வாய் பேசுற, இவ்வளவு வசனம் பேசுற. வேலிமலை வேலிமலை என்றிய வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை போன்ற முனிவர்கள் இங்கு வந்து யாகம் செய்த காரணத்தால் யாகத்துக்கு மறுபேறு வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை. கேள்வி இன்னும் முடியல. பதில தானே கேட்க வரைக்கும் முடிச்சுட்டு அப்படின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் முயற்சி பண்றீங்க, அது முடியலன்றதான இவ்வளவு பஞ்சாயத்து. ஆனாலும் உன்னுடைய அறிவை நான் பாராட்டுகின்றேன். என்ன? ஏன்னா நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சட்டி குழம்பு, ஒரு சோறு பதம் என்பது போல கேட்டதுக்கு சுருக்கமா அடிச்ச. உன்னை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இருக்கா இல்லையா? இப்ப உங்க பக்கத்தோட கரூர் தானே தான்தோன்றி மலைன்னு ஒரு மலை. ஆமா. ஒரு மிகப்பெரிய பக்தன் திருப்பதி போறாரு. போற பொழுது அவர் களைப்பின் காரணமா மயங்கி விழுந்துட்டாரு. நீ ஏண்டா என்ன தேடி வர்ற? நான் வர்றேன், நான் உன்னை தேடுகின்றேன். பெருமாள் தானாக தோன்றிய மலையே தான் தோன்றி மலை. அப்ப தான் தோன்றி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேலிமலை. வேலிமலை தானே? கேட்பது என் கடமை. சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுவியா? அல்ல சத்தியமா சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? சொல்லு. நல்ல கவனமா கேட்கணும். தங்களை போன்ற முனிவர்கள் இங்கு வந்து யாகம் செய்ததால் யாகத்திற்கு மறுபெயர் வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை வேள்வி மலை. நான் மறுக்கலையே.
ஏத்துக்கிட்டனே. அப்புறம் என்ன? அதே பக்கத்துல ஐயர் மலை மலை இருக்கா, ஆரம்ப காலகட்டத்தில் அது பேர் ஐவர் மலை. பாண்டவர் 5 பேர், தருமன், பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன். இந்த ஐவரும் வனவாசத்தோடு தங்கியதால் ஐவர் மலை ஐவர் மலை ஐவர் மலை ஐவர் மலை அப்படியே ஐயர் மலையா மாறிச்சு. அப்ப ஐயர் மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேள்வி மலை. கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லணும். சொல்லு, ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலை என்று பெயர் வைத்தார்கள்? முதல்ல நீ லூசா நான் லூசான்னு தெரியணுமியா? ஏய், நான் பொசுக்குன்னு லூசான்ட்ட. அப்புறம் எத்தனை வட்டமே சொல்லுவாங்க, அதான் பதில். எத்தனை சொன்னாலும் அதான் பதில். எத்தனை வட்டமா? 1000 வட்டம் நான் கேட்பேன், நீ சொல்லணும். அதுக்குதான் நீ வந்திருக்க. அவசியம். சேட்டை பண்ண நினைச்சுக்கிறேன். என்ன சவடாரு, நான் என்ன தெரியும் இந்த ஆட்டம்? என்ன தெரியும்? என்ன வேணும்? என்னையா தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சீவகசிந்தாமணி, வளையாவது, குண்டலகேசி, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு, என்ன வேணும்? இது எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுல எது உனக்கு தெரியும்? எதை தொட்டாலும் பேசுவேன். பேச முடியலைன்னா தோல்வியை ஒத்துக்கிறியா? மன்னிப்பு கேட்டுக்கிறியா? சுட்டுப்புடா. இதென்ன ஏகே பாட்டு துப்பாக்கி அவனை சுடுறதுக்கு குண்டு இல்லையா? இதே குண்டு இல்லையா? தோல்வி. உன் பேச்சே சரியில்லையே. துப்பாக்கி மட்டும் தானே, குண்டு வேணும்ல? துப்பாக்கி இல்லைன்னா அப்புறம் குண்டு இல்ல கேக்குற? ஓ, உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு இல்லாம போயிடுவான். எப்ப நீ விவரம் பேச முடியும்? புராணம் எத்தனை எத்தனை இருக்கோ அத்தனை வாயில குத்திய விடுவேன். எத்தனைக்கு அத்தனைனா எத்தனை சொல்லு. அதான் பதில். அதுக்கு இதுக்கு இது பதில் இல்ல. ஏன் இல்ல? இது பொதுவான பதில். 32 82 42 எல்லாத்துக்கும் பொருந்தும். எத்தனை புராணம் தெரியல. இந்த லட்சணத்துல அப்படியே குண்டல வச்சு ஜீவா வள்ளி அப்படியா? நான் வள்ளியில பேசிக்கிறேன். வாயா வாயா, இதெல்லாம் ஒரு கேள்வி. எல்கேஜி பிள்ளை கேட்டேன், புராணம் எத்தனைன்னா 18 புராணம்னு பச்சை பிள்ளை கூட சொல்லலாம். இது ஒரு கேள்வி. ஏன் சொல்ல வேண்டியது நீ? இதெல்லாம் ஜிம்பிள் கொஸ்டின். ஓ, ஜிம்பிள் கொஸ்டினா? வா, புராண 18 எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது என்னன்னு சொல்ற பாத்தியா, அவன் தான் அறிவாளி. தெரியாமையா பேசுவாங்க? தெரியுமா? படிச்சிருக்கியா? எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். பேசுமா? வாயா. பிரம்ம புராணம், பத்து புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குரு புராணம், பிரமாண புராணம், பிரமாணிக, வைவத்த புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். எதுக்கு அப்ப குட்டியை காமிச்சிருக்கிற? குட்டியை காமிக்கிறாங்களா? அப்படி நண்டா நீ என்ன செய்யணும்? என்ன குட்டியில் வேணுமா? உன் பேச்சே சரியில்லை. அப்படி நின்றா நான் சொன்ன பேரை நீ சொல்லணும்னு அர்த்தம். என்ன சொன்னேன்? சொல்றேன்னு சொன்னீல, சொல்லு. சொன்னையா? என்னது? தானே 18 புராணம் பேர் சொன்னேன். யார் சொன்னா? நான் சொன்னேன். நானும் தான் சொன்னேன். அப்ப மறுக்கா சொல்லு. பிரம்மபுராணம், பத்தோராணம், பவிஷ்யபுராணம், வராக புராணம் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஏன் என்ன போட்டு ஓத்திரம் பண்ற? கோவம் எனக்கு வரணுமியா? உனக்கு என்னது கோவம் வருது? சொல்லு. நான் சொன்னேன். நெஞ்சடைக்க நான் சொன்னேன். குஞ்சடைக்கா சொல்லி இருக்கேன். ஏய், நான் தானையா சொன்னேன். நான் சொல்லிட்டு டேய், எதுக்கு உனக்கு அவ்வளவு கோவம் வருது? தெரியுமா? தெரியும் தெரியாது. எப்படியா? எனக்கு புராணம் வேணாமியா? தீ வச்சு கொளுத்தியா? டேய், புராணம் வேணாம்னா நான் மிக முக்கியமான ஒரு சரித்திரத்தை பேச போகின்றேன். பேசுவோமா? சரித்திரம் ராமாயணம் பேசுவோமா? நல்லாவா? படிச்ச திபுரா யாரு எழுதினார்? எந்த மொழியில? தமிழ்ல. அப்படி வரைய அது 2 பேரு. யார் 2 பேரு? அவன் கம்பே ஒட்டக்குத்தேன். உன் பேர் சரிதான். கம்பர் ஒட்டக்குத்தர். எதுக்கு டர்ரு புருண்டு கிடக்கீங்க? கம்பே ஒட்டக்குத்தேன், அவ்வளவுதான். பெரிய ஆளுகப்பா. அது இருக்கட்டுமியா? நாங்க எங்க குலசாமி முருகனே அப்படித்தான் சொல்லுவோம். அப்பா முருகாட்டே காப்பாத்துறான்றான். சரி விடியா, எப்ப நீ தெரியும் சொல்லிட்டியோ வா. முதல்ல ராமாயணத்தில் எழுதுறது யாருன்னா அவர்தான் ஒட்டக்குத்தர். அதெல்லாம் படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கிழித்தான். பாலே, அப்ப ஒட்டக்குத்தர் தானே முதல்ல ராமாயணத்தை நியாயமா எழுதுனது. உண்மை. வா, அவர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒட்டக்குத்தருக்கு ஒட்டக்குத்தர் என்ற பெயர் வைத்தார்கள். தலையை ஒட்ட வைக்க பாடிய காரணத்தினாலே அவருக்கு ஒட்டக்குத்தர் என்று பெயர். மேலே பாராட்ட வயசு இல்லைனாலும் கூட போட்டுக்க வேசந்தபடி நான் உங்களை மனதார பாட்டுறேன். வாழ்க பல்லாண்டு. ஏன்னா எந்த ஒரு கோமாளி சொல்லாத பதில். நிறைய பேருக்கு ஏன் ஒட்டக்குத்தர்னே தெரியாம வந்து நிக்கிறாங்க. என்னை ஆச்சரியப்படுத்திட்டீங்க. நான் உங்களை மனசார வாழ்த்துறேன். சரி, ஒட்டக்குத்தர் இது காரணம். ஆனால் வெட்டப்படுத்தலை ஒட்ட வைப்பதற்கு ஒரு கவி பாடினாரே. ஆமா, சிறப்பான கவி அல்லவா? அற்புதமான கவி அல்லவா? உண்மை. பாருங்கள். என்னது கவி? யாரு? ஒட்டக்குத்தரியா? ஓ, அத சொல்லல. வேம புரியல உங்களுக்கு? சொல்லுங்க. ஒட்டக்குத்தனை போன்ற ஒரு கவி பாடலுக்கு ஒருத்தன் வர முடியாது. ஒட்டக்குத்தன் கவிக்கு ரெட்ட தாப்பாடான்னா. ஏன்னா இனி ஒரு ஜென்மம் இந்த உலகத்திலே ஒட்டக்குத்தனை போல் பாடுவதற்கு ஒருத்தர் வர முடியாது. உண்மையே. ஏன்னா தமிழ் மொழியின் சிறப்பை உலக அரங்கிற்கு எடுத்து சென்றவர்கள். பெரிய விஷயம் இல்லையா? கவி பாருங்க. நான் சொல்லிட்டேன்ல. இல்லை, சொல்லலையே.
ஒட்டக்கூத்தன் பாடிய கவி இன்னொருத்தன் பாட முடியாது. அவ்வளவு பெரிய ஆளியா? அதைத்தான் பாட சொல்றேன். அதைத்தான் நானும் சொன்னேன். என்னது? ஒட்டக்கூத்தை பாடின கவி இன்னொருத்தன் பாட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ பாடுனா டேய் இப்ப என்ன என்கிட்ட பாட முடியாதுங்கிறியா? நான் பாடுவேன், படிச்சிருக்கேன். கிழிச்ச படிவ பாட வேண்டியதையா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டேய் கேட்ட எனக்கு தெரியாதா? சில பேர் கேள்வி மட்டும் கேட்பாங்க. அப்பா எங்களை பார்த்தா கேள்வி மட்டும் கேட்கறாம தெரியும் உனக்கு? எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரியுங்களா? பேசு. விக்காவ காவ தாவ பையா தான பையோ கார சொல்ல பாட தீவே பாட பொருளை தான சேவித்தேன். டேய் உனக்கு என்னது மூச்சு வாங்குது? அப்புறம் கவி பாட மூச்சு வாங்காதா? நான்லையா பாடுனேன்? நானும் தாயா பாடுனேன். ஆடுறோம் நொறுக்கிடுவேன். இந்த ஆள் பாடினாலும் நான் பாடலாப்பா. அப்படியே நொறுக்குனாலும் வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்ப ஊமையா தான் இருப்பாரா? ஏய் சத்தியமா நான் தான் வேர்க்க விருதுக பாடிருக்கையா? அம்மாச்சி சத்தியமா நான் பாடினேன். உயிரோட இருக்காங்களா? செத்துருச்சு. அதானே இப்படி பண்ணா இப்படி உயிரோட இருக்கும். நல்ல அது வேமா சொல்லலாம் புரியல. நம்ம நிறுத்தி பாடலாமா? வாங்க பாடலாமா? விக்காவ காவ தாவ பையா கார கெட்ட வார்த்தை பேசுனா அடிச்சு காதை கழிச்சு போடுங்க. பேசுறீங்க இப்ப? பேசல. ஹலோ ஏன் நல்லா தானே இருக்கு? போதுமே போதும் நல்லா தான். இல்ல இல்ல இந்த மைக்கு தான் காரணம். ஏன் அந்த மைக்ல என்ன பிரச்சனை? தம்பிக்கே தெரியாது இந்த மேட்ரு. இந்த மைக்கில் எவனும் அப்படி பேசியிருக்கான். என்னன்னு? அதுல உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமா உள்ள வாய்ஸ் ரெக்கார்ட் வச்சு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள காட்டி கொடுத்துருவோம். அப்பாடி இப்ப பாடுவியா? சரியா பாடுவியா? பாடு. விக்காவ காவ தாவ பையா கார பையோ கார சொல்லுங்க கம். ஏய் அடிச்சானே தெரியும். அது எப்படி தான் வருது? தம்பி காலையில இது ரெண்டும் கொண்டு போய் பெட்ரோலை ஊற்றி. ஏய் உனக்கு மைக்கு போட்டதுக்கு பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருமா? அந்த மைக்கை ஊத்துறதில்ல, பெட்ரோல் ஊற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சோம்னா உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி வந்த இடத்த துடைக்கணுமா? முதல்ல உன் வாயிலே 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொடுத்தோம். வாயில அப்புறம் வந்தது உன் வாயிலும் தானே. இங்க கேக்குது. அதனாலதான் அப்படியா? எனக்கு ராமாயணத்தை யாரு இல்லையா? நான் கதைக்குள்ள குதிக்கிறேன். எங்க வேணாலும் குதியா நீ. அப்படியா? நானும் கூட குதி. ராமாயணத்து கதாநாயகன் யாரு? ராமர். அட அப்பா பெரிய கண்டுபிடிப்பு சொல்லிவிட்டேன் ராமர்னு. அப்ப அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு ராமருடைய மனைவி யாருன்னா தெரியல? யாருக்கு தெரியும்? சரி நானே சொல்றேன். சீதை. இது ஒரு விஷயம். இது நான் சொன்னதுக்கா சொல்றியா? என் கேள்வி இது இல்லப்பு அறிகிறப்பு. இப்ப வாங்க. ராமன் மனைவி சீதை எல்லாரும் தெரியும். ஆனா ராமாயணத்துல அப்படியே டாப் டு பாட்டம் படிச்சேன். நீ உள்ள கதை விட்டேல எங்க நீ சொல்லு. ராமனுக்கு 3 தம்பி. பரதன், லட்சுமணன், சத்ருகன். 3 பேர் கையில. ராம கல்யாணம் பண்ணும் போதே ராமர் தம்பியிலும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா. மிதிலைக்கு போய் வில்ல உடைச்சு கல்யாணம் பண்ணும்போது அவர் சீதையுடைய சித்தப்பா மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. 3 பேருமே ஒரே செலவு பண்ணிட்டாங்க. இருப்பா இரு நான் முடிச்சுறேன். நீ அதுக்குள்ள இடையில பூந்தோன்னு நீ அடிக்க வேணாம். ராமன் மனைவி சீதை நீ தெரிஞ்ச எல்லாரும் தெரியும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? பத்திரிக்கை வரல. இப்ப நீ எனக்கு மட்டும் வந்துச்சா? அப்புறம் எனக்கு அந்த வெண்ணையை பத்தி பேசினா? ஏய் நம்ம 2 தேவை மதிக்கல மாப்பிள்ள. மனுஷன் நீ விலைக்கு நீ வாயை திறக்காத. கேள்வி முடிக்க வாயை கழிச்சு கழிச்சு. லட்சுமணன் கல்யாணம் பண்ணியா? பரதன் கல்யாணம் பண்ணியா? சத்ருகன் கல்யாணம் பண்ணியா? எவனுமே வாட்ஸ்அப்ல கூட நமக்கு அனுப்பல மாப்பிள்ள. எனக்கு தேவை இவங்க 3 பேர் பொண்டாட்டி பேர். சீதை 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 ராமரமணி தெரியும் போயிலா இருக்கா? நீ ராமாயணத்தை அப்படி அப்படி அத்து கோர்த்து விடுங்க. எங்க லட்சுமணன் பொண்டாட்டி பேரோ, பரதன் பொண்டாட்டி பேரோ, சத்ருகன் பொண்டாட்டி பேரோ? நீ சொல்லு. நீ படிச்சவன நான் ஒத்துக்கிறேன். சொல்லு. என்னை பேச வைக்கிறியா? எது அப்படின்னா? என்னை பேச வைக்கிறியா? பேச வைக்கிறியா? என்ன பேச வைக்கிறியா? புரியலையா? ஏய் இப்ப என்ன கேட்டுப்படி நாக்கு தள்ளுதல் இருக்குது. அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவன் இல்லை நானும். அந்த மாதிரி குடும்பத்துல? எந்த மாதிரி குடும்பத்துல? அம்மா ஏய் உங்க தாயை பத்தி நான் எங்கேயா பேசுனேன்? அவன் என்னை அப்படி பால் கொடுத்து வளர்க்கல. ஏய் நான் உன்னை தப்பு தவறா பேசுறேன் நம்பிராஜே. தாயொலி அவன் ஏடா அப்பனை இப்படி பேசுறியா? என்னை எப்படி வளர்த்தான் தெரியுமா? சரி பாத்துக்க. உங்க அப்பா பத்தி நான் எதுவுமே சொல்லலையா கதையில? நான் கேட்ட கேள்வி வந்து லட்சுமணன் முண்டாட்டி பரதன் முண்டாட்டி சத்து கேட்காதயா? ஏன் டேய் கேட்காதயா? நீ தானே எல்லாம் கேளு. என்ன என் மனசு என்னாச்சு? அப்படி குடும்பத்துல நான் பிறக்கலையா? சத்தியமா. எப்படி குடும்பத்துல? எனக்கு ஒன்னும் புரியலையா. ஏயா அடுத்தவன் பொண்டாட்டி பேரை சொல்ற அளவுக்கு நான் தரங்கட்ட குடும்பத்துல பிறக்கலையா? நான் பிறக்கல. யோ இப்ப நீ பேர் சொல்லாத இந்த நடிப்பில் அடிச்சியா? என் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயை நக்கிறதும் தங்கையை நக்கிறதும்
அது அப்படி வராது அந்த வசனம். தாய் என கருதுவதும் தங்கை என கருதுவதும். அவ்வளவு லாங் போக கூடாது, ஷார்ட் அடிக்கிறது. பொருள் மாறுபடுதுல. அதான் மாடாது. சரி இப்ப பதில் சொல்லு. பொண்டாடி பேரு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மாற்றான் மனைவியை நோக்குதல் தவறு. ஆட நோக்க வேணாமியா, பேர் சொல்லக்கூடாது. ஏன்? அத்தே தவறு மாபெரும். ஆனா தெரியும் தெரியும். லட்சுமணன் பொண்டாட்டி ஊர்மிளை தெரியும். அட சொல்லி தொலை விடுதாயா? சொல்லக்கூடாது. உன்னோட கத்திக்கிது தொண்டத்தை போய் தொலைஞ்சிருப்பாரு. பரத பொண்டாட்டி சொல்லி ஆண்டவி சொல்லி தொலை. சொல்ல மாட்டேன். சரி சத்திரன் பொண்டாட்டி சொல். ஏய் ஏய் சத்திரியன் வேற சொல்லி தொலைஞ்சிராத. சுருத கீர்த்தி தெரியும். ஆனா சொல்ல மாட்டேன். ஆட தெரியும் எப்ப சொல்லுவ? அது சொல்லக்கூடாது. எங்க அம்மா திட்டுவாங்க. அப்படியா? எனக்கு ராமாயணம் வேணாமியா. நான் மகாபாரதத்துல குதிக்கிறேன். நீ எங்க வேணாலும் குதி. பாண்டவர்கள் 5 பேர் தெரியும். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். இந்த 5 பேர் மனைவியாக அழியா பத்தினியாக வாழ்ந்தாரே பாஞ்சாலி. பேசுமா? ஐயே அவெல்லாம் ஒரு பொம்பளை. ஏய் அவளை பத்தி நான் பேச வரேன். ஏ பாஞ்சாலியா? ஏற்கனவே பாஞ்சாலியும் நோஞ்சாலியும். அவர் பொம்பளையா? ஏன் நான் கேட்கிறேன். இந்த மக்கள் பதில் சொல்லட்டேன். எனக்கு என்னாச்சு? 5 வருஷம் கட்டுவாளாம். அவ அழியா பத்தினியா. இல்லையா நியாயம்? நம்ம பிள்ளைய ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணி பிடிச்சுன்னா தேவையா அவசாரின்னு பேசுறாங்க. அவ 5 வருஷம் கட்டுவாளாம், அழியா பத்தினியா. எதுக்கு நான் அவளை பத்தி பேசுனேன்? சரியா? இப்பதான் அவங்க 5 பேர். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 5 பேர் ஒருத்த. அதுக்கு முன்னாடி அவங்க 7 பேரா கூட வந்துட்டு போறாங்க. நமக்கு தேவையில்லை. இப்ப அந்த கதாபாத்திரத்தை நீ காலி பண்ணிட்டியே. அதுக்கு வேணாமா? பேட் கேரக்டர். விடு, அது வேற ஒரு 50 காப்பியங்கள். அதிலே வருகின்றாரே மணிமேகலை. பேசவா? ஒரு பொம்பளை அவ. ஏன்? சிச்சி ஏன்? அவளையும் பிடிக்காத, அவ ஆத்தாலையும் பிடிக்காது. ஏன்? அவங்க ஆத்தா மாதவியா? அவ ஒரு மூதேவி. அவர் பொம்பளை அவ. ஏன் அந்தமா என்ன? அவ மாதவி பண்ண வேலை தெரியுமா உங்களுக்கு? என்னவண்ணா? கண்ணகின்ற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த பிள்ளைக்கு 5 கோவலனுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு 5 வயசு கையில மாம்பழத்தை கொடுத்து ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்க. ஆமா. அப்ப இவ அந்த கல்யாணத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஆடல் பாடல்ல நாட்டிய பெண்மணியாக சென்றாள். அதுதான் டான்ஸ் ஆடத்தான் வந்தா. அப்புறம் வந்தவ ஆடல் பாடல் நிகழ்ச்சி முடிஞ்சுன்னா அவார்டு காசு வாங்கிட்டு போகணும்ல. அவன் கோவலன் நல்லா வாட்ட சாட்டம் இருக்கணும். அவனை கரெக்ட் பண்ணி தள்ளிட்டு போயிட்டான். அவன் கோவலன் பார்த்தா இந்த சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணி நம்ம என்னடா பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை அங்கனே கட்டி விட்டு இங்கே இங்கிட்ட போயிட்டான். 12 வருஷம் சாரப்புறம் உருசப்பட்டு சக்கையை அனுப்புகிறான். சக்கையை அனுப்பிச்சாக்கா இங்கே வர்றான் கண்ணுகிட்ட. ஒன்றும் முடியல முண்டை பிள்ளைக்கு இங்கே முடியலன்னா புரியலையே. அவன் 12 வருஷம் அங்கே போகிறான் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து என்ன வைப்பான். இது நல்ல பருவத்தில் இருக்குது இந்த பிள்ளை. நீங்கள் வந்து சாமி முடியலடா தங்காமுங்கிறேன். அப்புறம் சரி மாமா டேய் இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கா? அப்பதான் அவன் கண்ணை சொல்றா சரி போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து தொலை. மாத்திரை வாங்க போட இந்த சிலப்பதிகாரத்தோட கதை இருக்கு. சொல்ற கேளியா முதல்ல பேச முடியா. அப்ப கையில காசு இல்ல கண்ணையே புறாத்தையும் மாத வெட்டியே கொடுத்துட்டேன் என்று 10 ரூபாய் இல்லை அப்படிங்கிறேன். சரி இந்தான்னு காலில் கிடக்கிற கால் சிலம்புகளை கொடுத்தார். சிலம்ப கொடுத்து மாத்திரை வாங்கிட்டு வந்து டேய் கால் சிலம்ப கண்ணை கொடுத்துட்டு மாத்திரை வாங்க கொடுத்தா தன் குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக கொடுத்தாள். தாயா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே ஓன் ஜாமானுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே நேராக பார்க்குறாங்க. இங்கே கடையில் எங்கேயுமே அது நல்ல பவர் உள்ளது கிடைக்கலன்ட்டு தான் நேராக மதுரை போகிறாங்க. அப்போ அங்கே மதுரை போய் வாங்க போகும்போது அவன் மெடிக்கல் கொடுத்து கூட்டு பண்ணி ஏமாற்றி அது குடி கொண்டு போய் விட்டுட்டு சண்டால பாவி. அப்பதான் எவ்வளவு பெரிய சிலப்பதிகார கதை எப்படி மாத்திக்கிட்டு இருக்க. அப்பதான் பிரச்சனை ஆயிட்டா அங்கே போய் அவனை கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு இவ புண்ணியமானே நீ அதுல இவ கண்ணையை பண்ண பெரிய தப்பு என்னன்னா என்ன அவன் பாண்டிய மன்னன் தான் கொண்டு விட்டான் கோவலனை. ஆமா. அப்ப அவன் ஃபேமிலிக்கு இவன் ஃபேமிலிக்கு உண்டான பிரச்சனை. இதுல பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மதுரை என்ன மயத்துக்கு இருக்கிறாவ? மதுரை எரிக்கலாமா? உன்னிட்ட இந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த தூண்ல போய் நானே முட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்க பதில் சொல்ற முகரையில பாருங்க. ஏன் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன். அதனால அதை பத்தி பேசுறேன். சத்தியமா படிச்சியா? அப்ப சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாவதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி பெருங்காப்பியம் பேசவா? ரொம்ப பெருசு டைம் பார்த்தாது. அப்ப சுருக்குறேன். சூலாமணி நீலகேசி நாககுமார கவியம் உதயன குமார கவியம் யசோதர கவியம் சிறுங்காப்பியம். ஐயா அது சின்னது நமக்கு பத்தாது. ரொம்ப சின்னதா இருக்கா? அப்ப இன்னும் தப்பி போனேன். திருமுரு நாட்டுப்படி பொருள் நாட்டுப்படி சிறுமா நாட்டுப்படி பெருமாள் நாட்டுப்படி மதுரை காஞ்சி உள்ளே பாட்டு பட்டளை பாடி மலைவிடலால் நெடுநல் வாழை 10 பாட்டு வராது. வருது தப்பு. திருமுரு நாட்டுப்படி பொருள் நாட்டுப்படி 10 பாட்டு வராது. உனக்கு தெரியலன்னு சொல்லி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிடுறேன். 10 பாட்டு வராதுன்னு சொல்லாத கடுப்பாயிருவேன். இங்கே நிரூபிச்சு விடுவேன். இங்க எப்படி நிரூபிப்பா? என் புத்தகம் எடுத்தாந்திருக்கியா? எடுத்தா பாப்பா நானும் எடுத்தாரேன். புத்தகம்லாம் வேண்டியதில்லை. எதுக்கு புத்தகம்? ஏன் உட்காந்துருக்க எங்க ஆத்தா தாய்மார்கள் கேட்டாலே போதும். தாய்மார்களையா? தாய்மார்களை கேட்டா எப்படி தெரியும்? தெரியும். ஆத்தா நீங்க சொல்லுங்கத்தா. என்ன கரெக்ட் ஹரியரன் சொல்றது கரெக்டா? எனக்குள்ள இப்படி ஒரு கருப்பு ஆடா. 10 பாட்டு இருக்குனே என்னன்னு அவர் சொல்ல தெரியலையா? கேட்டு பாரியா. எங்க ஆத்தா மாட்ட போய் என்ன கேட்க சொல்ற? எத்தனை தண்டி பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் கணக்கு பெருசே. 10 பாட்டு என்னதா நீங்க உண்மையை சொல்லுங்க. 8 பாட்டு தான் பாவாடை வர. அது எவ்வளவு பெரிய குட்டியா இருந்தாலும் 8 பாட்டு தான் பாவாடை. 10 பாட்டு இருக்கியா? 8 பாட்டு தான். ஒரு கிராஸ் தான் ஒரு பாட்டு.
அதுல 8 தான் பீஸ் வரும். 10 பாட்டுல பாவாடை இது யோ வரைக்கும் பாக்க 10 பாட்டுனா இந்த பாவாடைக்கிற 10 பாட்டு இல்லையா? சங்க இலக்கியம், சங்க இலக்கியம். சங்க மறைக்க தான் பாவாடை. அப்ப தொண்டையில கட்டுறாங்க உனக்கு. இந்த சங்கு வேற, அப்புறம் இது வேற சங்கு. இப்படியா 10 பாட்டு வேணாம்ல? வா நச்சனை குறுந்தொகை ஐகுறு 10 இங்க வர பரிபாடல் கடித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா? நாடக தொகையா? என்ன கேட்டா போய் ஜெயராஜ் வாத்தியார் கேளு. அத கூட முடிஞ்சா உங்க வாங்கி தாரே. எனக்கு தெரியா? என்னை ஆளு 65,000க்கு என்கிட்ட தெரியா? ஏன் என்னை ஆளு என்னை பச்சை பையில போட்டு ஆளவிடா புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள், கவி சுழல் என்றார்கள். நான் சொன்னா உள்ள டீ குடிக்கும் போது மாமா தரமலிங்க மாமா சொன்னாரு. ஐயோ அவனுக்கு கட்டிங் வாங்கி கொடுக்கலைங்கிற கோவத்துல உங்கள்ட்ட கோர்த்து விட்டு போயிருக்க ஐயா. நான் அப்படி ஆள் இல்லையா? அப்படி இல்ல, நான் அதை கூட நம்பல. ஆனா நான் சோப்பட சொல்லும் போது இவன் சொல்லி நம்ம சோப்பறதா அப்படி நீ தூரா இருந்தீங்க, உன்னை விடவே மாட்டேன். வா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமிகள் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களையே என்ன வா முட்டுவா வா. நீ போய் முட்டியா என்ன ஏஜா வாங்க சட்ட மாடல திமிரு ஆணவம். ஆணவம் இல்ல ஒரு கத்திரிக்காய் இல்ல சட்ட மாடலேப்பா. மாப்பிள புரிஞ்சுக்குங்க மாப்பிள. என்ன தலைக்கறி குழம்பு சாப்பிட்டது வகுத்துக்கு எனக்கு கொடுக்கல. நீ வரல சாப்பிட. ஆமா வகுத்துக்கு சேரல 3 வட்டம் வகுத்தால போயிட்டு அப்ப உட்காந்து குண்டி எழுவிட்டு இருக்கே. அங்க இருந்து போறோம்ல, அங்க இருந்து குண்டிக்கா போடுவாங்க. ஏய் உன்னைய ஜெயிச்சா எனக்கு கப்பு தரதா சொல்லிருக்காங்க இந்த ஊர்ல. அப்போ உனக்கு டீ கப்பு கூட கிடையாது. டீ கப்பா? ஒரு பச்சை பிள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். சொல்மையா சண்டை ஆயா போடு சண்டை நான் போடுறேன். நான் சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருக்கேன். தண்டனை கிரிப்பா நின்றா கிரிப்பா நிக்கல நான் விழுந்துருவேன்யா. இப்ப இந்த இலக்கிய இடி இதிகாச சுடர் அது எங்கிட்டாவது இடிப்பாங்க. நானே அடிச்சுக்கிட்டு கிடக்கேன். இத முதல்ல சொன்ன கதையை சும்மா நடத்திருப்பல. நீயா கத்திக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு. என்னைய நாதன் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி அடையினுடைய வரலாறு சொல்ல வேணாமா? வரலாறுலாம் நான் நோட்டீஸ் படிக்கும்போது சொல்லிட்டேன். என்ன எங்க அப்பா அம்மா போயிடலாமா? நாரதர் தானே. நாரத மகரிஷி. சந்தோஷம். பொம்பளை பிள்ளை வந்திருக்கு. எத்தனை பேர் இருக்கு? 2 பெண்களா? 2. யார் அந்த 2 பெண்களும்? ஒன்னு வந்து என் தங்கச்சி. சரி அது பஞ்சாயத்துல பேசிக்குவோம். இன்னொரு முதல்ல என்ன கொனட்ரி என்ன இன்னொன்னு என் ஆளு. நான் என்ன ஓடிக்கிட்டே இருக்கேன் எப்படி? சரி இன்னொரு ஆள் யார் இருக்குன்னா? என் ஆளு. ஓ ஆளா? கல்யாணம் பண்ணி போற பிள்ளையா? அட அத முதல்ல சொல்லிருக்கேன்யா. அப்ப நீ என்ன பண்ற? ஓ ஆளு முதல்ல என்கிட்ட கூட்டியாந்து விடு, நான் பாத்துக்கிறேன். நாராயணா பல்லு எல்லாம் ஊத்துப்படுவேன். ஏய் நாரதட்ட பல்லு ஊத்துப்படுவியா? பேத்து விட பேத்து என்ன மரியாதை என்ன போய் முறைக்கிற போய பட்டு நெத்தில முட்டி. ஏய் நாரத மகரிஷியா? பெரிய மகரிஷி இந்த ரிஷி பேச்ச பாரு பேச்ச. பெரிய மனுஷன் தானே இவ்வளவு மதிப்பு கொடுத்து பேசினேன். ஆமா பெரிய மனுஷன். அதுக்கு அந்த வார்த்தை கப்பியா நீ? எந்த வார்த்தை கேட்டாங்க? நல்ல மாதிரி. ஏய் ஒரு வார்த்தை நான் தவறா பேசல. நான் அவளை கட்டி நீங்க எல்லாம் கேட்டீங்களங்க. நான் அவ கட்டிக்க போறவ என்னத்தா? நான் கட்டிக்க போறவ என் காதலின்னு சொல்றேன். அதுக்கு என்னப்ப? அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுனா நான் மாமாவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன புருஷன் நல்ல புறக்கிறேன் நானும். அட இல்லப்பா இந்த குறிஞ்சி நிலத்திலே பேசாதையா. குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி நிலம் குமார் லாஜா. அது குமார் லாஜா கூட்டி அந்த விடாம. அப்பா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. அழைத்து வாருங்கன்னு சொல்ல வந்தேன். அதை சுருக்கி வாருங்கிறதுக்கு கூட்டி அந்த விடுங்கிறது வித்தியாசம் இல்ல. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? நேரம் ஆயிருச்சு விடு. நான் சொன்ன வார்த்தை உன் மனசை புண்படுத்தி இருந்தா இந்த மிகப்பெரிய மேடையில நான் உன்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விடு. சொன்ன வார்த்தை தப்பு, மன்னிச்சுக்க விடு. இந்த பிள்ளை மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மத்த பிள்ளை மாதிரி இந்த பிள்ளையை 2 மாசத்துல கழட்டி விட்டு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம இந்த பிள்ளை இவ்வளவு உயிருக்கு உயிரா இருக்கேன்னு இப்பதான் தெரிஞ்சிருச்சு. நான் சொன்ன வார்த்தை தப்புனா என்னை மன்னிச்சுக்க. மன்னிப்புன்னு சொன்னதுனால அந்த பிரச்சனையை விடுறேன். கூட்டி அந்த விடாங்க கூட்டி மன்னிப்பு கேட்டல அப்புறம் அதை பத்தி பேசிட்டு இருக்க. சரி எவ்வளவு தருவீங்க? என்னது விட்டேன் முக்கார கட்டையை பாருங்க எவ்வளவு தருவீங்களாம். ஏய் ஒரு நாரதரை பார்த்து நீ எவ்வளவு தெரியும் கேட்கிறேன்னா உன்னெல்லாம் என்ன செய்யலாம்? உன்னெல்லாம் ஆமைய சமைச்சா கூட என் மனசு ஆறுமாயா? நாரத என்ன மாமை வச்சா விளையாடுறதுக்கு? நாரத முடிவன் எனக்கு இல்லாத சிறப்பு இந்த உலகத்தை யாரும் இருக்காயா? எவ்வளவு தெரியும் கேட்கிற? முக்கர அடியில பாருங்க கேட்கலாம். அப்படி எவ்வளவு தெரியுன்னு முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு. அதான் சரியா இருக்கும். இது நம்ம பார்ட்டி தானா? நான் வேற காலில் விழுந்தெல்லாம் பண்ணி அதுதானே முறையாக இருக்கும். எவ்வளவு வேணும்னே சொல்லாம எவ்வளவு தருவீங்க கேட்டா அது தவறு இல்லையா? சரி என்ன கேட்கறது யாரு? நாரத மகரிஷி இடத்துல. இதுக்கெல்லாம் ஐடி கார்டெலாம் நான் கேட்கல. நம்ம நல்ல பிள்ளைய பேசி பழகிட்டான். நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனை வேணாம். ஒரு 500 ரூபா கொடுங்க. கையெடு. என்ன கேட்ட? ஒரு நாரத மகரிஷி என்று பாராமல் 500 ரூபாய் கேட்கிற நான் மேல வத்திக்க போறேன்.
500 கேட்டதுக்கு கோச்சிட்டு ஓடுறேன். என்னுடைய அருமை என்னுடைய பெருமை என்ன? நான் இப்ப அழைத்தா கூட இந்திரன் வருவான், வாயு வருவேன், அக்னி வருவேன், சூரியன் வருவேன், சந்திரன் வருவேன், அத்தனை சிறப்பு உரியவன். சந்திரன் இங்கே தான் இருக்கா வருவேன். யோ இந்த சந்திரன் இல்லையா? நிலவு நிலவு நிலவு. ஆக நீ கூப்பிட கூட ஆம்பளையால் தான் வர்றேன், ஒருத்தர் பொம்பளையால் ஒருத்தர் வரல. முருகா அந்த இது இல்லையா? சுவாமி கூறுங்கள், உங்கள் ஆணையை நிறைவேற்றுகிறேன். அப்படி வருவாங்க. சரி விடியா 500 கேட்கிற எதையா உனக்கு பெரிய ரொம்ப இருக்குங்க. நான் உன்னை வேணாம் சொல்றேன். கேளு, கோடி கோடியா கொட்டி கொடுப்பவள் இந்த நாரத மகரிஷி. குறைச்சுக்கு இழு தர்றேன். 500 கொடுக்க வக்கல கோடி கோடியா கொட்டி கிழிக்கிறாங்க. சரி ஒரு 200 கொஞ்சம் 300 கொடுங்க. என்ன கேட்ட? 300. அறிவில்லை உனக்கு? சோறு தானே திங்கிற? சோத்தை விட்டு சுண்ணாம்பா திங்கிற? 250 கேட்கிற? நாரத மகரிஷியப்பா. நாரகண்டா தண்ணீர், தலைகண்டா பிரபு, 12 ஆண்டுகள் மழை பெய்யாத நாட்டிலே நான் பிறந்தவுடன் மழை பெய்ததாலே எனக்கு நாரதன் என்று சொல்லக்கூடிய நான் கேட்டது 300 கேட்டேன். நீ அதுலயே 50 குறைச்சு 250 கேட்கறீங்க. உன் பேச்சு கோடி கோடியா கோடி கோடியா நீ வந்துச்சுனாக்கா தெருக்கோட்டையில போய் நின்றுவேன். கேளு, உனக்கு என்ன வேணுமே கேளு, நான் தர்றேன். ஏன்னா நான் நாரத மகரிஷியப்பா. இரியா இதுக்கு இருக்கே இவ்வளவு விளம்பரம் இங்க இருக்கு. சொல்றேன் என்ன என்ன செலவு? செலவு நிறைய இருக்கு. காரணம் சொல்லி ஏத்துக்கிறத நான் தர்றேன். கரண்ட் செலவு இருக்கு. நான் கரண்ட் பயன்படுத்தலானா? இருட்டுல தான் செய்வியா? யோ நான் மேலோகவாசியா. சரி தண்ணி செலவு இருக்கு. அதை நான் தண்ணி பயன்படுத்தலையே. தொடச்சிட்டு போயிருவியா? டேய் சொல்ல மாசம் மாசம் ஊசி பண்ணுமியா? ஏன் என்ன வந்திருக்கு? உன்னோட இருந்தா அதெல்லாம் கண்டிப்பா வரத்தான் செய்யும். எதுவும் வரக்கூடாது. அதுக்கு நான் பொறுப்புல நாரத மகரிஷி என்னுடைய அருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன என்பதை 200 கேட்டதுக்கு நாரதர் அவங்க ஆத்தா கேளியா தர்றைய கோடி கோடியா யாரு டீ வடையாவது வாங்கி கொடுப்பியா? குறை எவ்வளவு பெரும்? டீ வடைக்கும் குறைச்சலாவா? ஓ இன்னும் குறை தர்றை தரமாட்டேன்னு சொல்லலையே. சரி ஒரு மினி கோல்டு வாங்கி கொடு. மிக அதிகமா இருக்கிறதப்பா. அவங்களே கோல்டு போட்டுற சுருக்கித்தான் மினி கோல்டு போட்டிருக்காங்க. அதுவும் மிக அதிகமா முடியுமா முடியாத குறைக்க? சரி ஒரு செய்யது பிடி. இன்னும் குறை. சும்மா வரியா? என்ன சொன்ன? சும்மா வரியா? இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். இதையெல்லாம் தாங்கள் கூறி இருக்க வேண்டும். ஓசுக்கிறாக்கியா? அழைத்து வருகின்றீர்களா? நாராயணா முத போனியே இப்படி இருக்கே. ஏன் உள்ள சத்யா வா. இனி நீ தேடி இணைந்தது
பார்த்தாலும் சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்கீங்க. சும்மா சும்மா கூப்பிடுறேன் வரலையே. வந்தாலும் வேலைக்கு ஆகல, எது கூப்பிட்டீங்க? தெரிஞ்சுதான் நம்மளும் அமைதியா இருந்துக்க. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? சாமியார் இருந்திருக்காரு. சாமியாரா? அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். அவரா? சிறுச பெருசா இருக்குவார். பெருசா இருக்குவார். எனக்கு பெருசா வரல. அது பார்க்கணும், சைஸ் பார்த்துட்டு அவர் சொல்லுவார். இது போதுமா இல்லை இதுக்கு மேல தேவைப்படுமான்னு அவர் சொல்லுவார். கூப்பிடுங்க. ஐயா ஆமா இவர்தானே. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு விடலாமா? பிரம்மச்சாரி மலைக்கு விடலாமா? கும்பல் எங்கே காட்டுப்பட்டு தடுக்கி விடலாமா? நீங்க தான் ஒத்த ரூபா கூட தர மாட்டேன். மிகச் சிறப்பான ஒரு வரவேற்பு. இங்க வாமா. உண்மையிலே உங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த நான் கூட உங்க ஆளுனோடனே உங்க பழையக்கமே இந்த 60-70. ஆனா இப்படி ஒரு இளம் குமரியை நீங்க அழைச்சு வருவீங்கன்னு நான் ஒருபோது எதிர்பார்க்கல. அது அப்ப இந்த பிள்ளைய பார்த்து நான் தராம இருப்பானா? தர்றேன். என்ன எப்படி கேட்டுவிட்ட? நவரத் அது பாரு, இவள் அழகுக்கு இவளுக்கு ஒரு சங்கு பத்தாது, 3 சங்கு தரலாம் இருக்கேன். நீ எதுக்கு இங்க அதிக பாக்குற? போய் பாத்துக்க. திரிசங்கு சொர்க்கம் தர்றேன் இந்த பிள்ளைக்கு. இவ்வளவு நவரத்ன மாளிகை தர்றேன் இந்த பிள்ளைக்கு. பாரிஜாத தோட்டம் தர்றேன் இந்த பிள்ளைக்கு. அரக்கு மாளிகை தருகின்ற இந்த பிள்ளைக்கு. இதெல்லாம் தரம்னார்ல, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளு. எங்க சாமி இருக்கு? இதெல்லாம் மேல இருக்குமா? அத்தாடி உன்னை சோலியை முடிச்சு மேல கொண்டு வரக்கண்டால ஏடி பண்ணு. அப்ப இந்த மேல கொண்டு போக பாக்குறாரா? ஏன் இங்க தர மாட்டேனா? இங்க பாருங்க. தர முடியாதுன்றியா? இங்க தருகிறேன் உனக்கு. வாழ்க வளமுடன். அழைத்து வாருங்கள் வள்ளி. முத்துத்துறைட்ட விபூதி வாங்கி பார்க்கலாம். வடே வடே. சின்ன சின்ன வண்ண கோயில் வண்ண பள்ளி கோபுரமா ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும். சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோபுரமா மியூசிக் டைரக்டர் விஷயம் தான் பாடியிருக்கேன். இருந்து ஒவ்வொருத்தரும் காமிக்கிறாரு. இதுல கொஞ்சம் அள்ளி போட. அதுல இன்னொரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நான் வெளியில வந்தா மட்டும் தான் இங்க வந்து உட்காருவாரு. மத்த ஆளுங்க இருக்கும்போது அங்கே தான் உட்காருவாரு. கருவாடை பார்த்தா தான். ஏய் அப்ப என்னை கருவாடுன்னு நீ பூனை வரும்னு சொல்ல வர்றேன்.
அதை காட்டலாம். இந்த பாட்டுக்கு நீங்க இசையமைச்சதை காட்டலாம். நீ அதை பாடும்போது ஸ்டார் மணி கொடுத்தா பாரு அந்த மியூசிக்கு. அது மறுபடியும் சொல்லு. தாரே ரார சொல்றா மணி எங்க காலம் தோறும் சொல்ல சொல்ல எல்லா பாட்டையும் கேத வீட்டுல பாட்டின மாதிரியே கொண்டு வர்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்க. சோதிக்காதீடா. முடியல கூப்பிடட்டுமா? அழைத்து வா. இங்கே முனி ஓட்டம் இருக்கிறது. என்னடா முனி ஓட்டம் இருக்கா? ஐயோ முனி ஓட்டம் இருந்தா தட்டி விட்டு நம்ம போயிரணும். முனி ஓட்டம் இருந்தா முனி வந்து நம்மளை அடிச்சிரும்னே. பாமா முனியில அடிச்சா வலிக்காது. சரி கூப்பிடவா? வர்ற முனி வர்ற. ஐயா சாமி வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். அண்ணே நீங்க 2 பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். உண்மையில உங்களை நான் மனதார பாராட்டணும். இல்ல இந்த நீங்க நடிச்சு அது வேற மாதிரி மாத்த வேணாம். இது யதார்த்தமா தான் சொல்றேன். ஏன்னா உங்களை எதுக்கு சகலகலா உள்ளவர்னு சொல்றோம்னா, எப்படி ஐயா நடிகர் கமலஹாசன் அவர்கள் திரைப்பட உலகத்துக்கு எத்தனையோ சாதனைகளை செஞ்சு கொடுத்தார்கள், அது போல நாடக உலகிற்கு நீங்க எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கீங்க. ஒரு நடிகனாக உங்களை வாழ்த்துக்கு பேசலனாலும் போட்டுக்க பேசுறதை சொல்லுவேன். ஏன்னா வள்ளி திருமண கதையில ஔவையார்னு ஒரு கதாபாத்திரமே இல்ல. அந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது நீங்க தான். இந்த நாடக உலகத்துல எல்லா நாடகமும் எல்லா நாடகத்துல எல்லா வேஷமும் தெரிந்து என்ன அனுபவத்தை நான் பார்த்த ஒரே ஆளு எங்க மாமா அரியர் மாமா அவர்கள். அதுவும் இல்லாம ஒரு ஆணா இருந்து முழுமையா வள்ளி வேஷம் போட்டு முழு நாடகத்திலே வள்ளியா நடிச்சிட்டீங்க. இதெல்லாம் யாரும் பண்ணாத. உங்களை வாழ்த்து இப்போ சொல்றேன், வாழ்த்த வேஷம் போட்டு கதாபாத்திரம் அப்படிப்பட்ட நீங்க நம்ம மேடலையும் ஒரு புதுமை பண்ணிருக்கீங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்காம இருக்கலாமா? ரொம்ப நன்றி. இங்கயா? ஆமா. அப்படி ஒண்ணும் புதுமை பண்ணல. என்ன பண்ணம்னே தெரியலையா? என்ன எப்படி சொல்றீங்க? எப்பொழுதுமே உங்களை சந்தித்த பிறகு, இந்த தோழியை சந்தித்த பிறகு வள்ளி தான் வருவாங்க. வள்ளி தான் நான் சந்திக்கிறேன். ஆனால் இன்று புதுமையாக உங்களுக்கும் இந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையை கூட்டியாந்து அதையும் என்னை சந்திக்க வச்சீங்க பாத்தீங்களா? உங்களை மனதார வாழ்த்துறேன். வாழ்க பல்லாண்டு. வள்ளியை அழைத்து வார்கள். ஆசீர்வாதம். சாமி 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 எனக்கு இவளுக்கும் பிள்ளை பிறந்திருக்கா? ஆமையா, உனக்கும் பிறந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. ஐயோ பிறந்தது எனக்கு இவளுக்கும் பிறக்கலாது. உங்களுக்கு முத பொண்டாடிக்குமா? எனக்கு இவளுக்கு கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் பண்ண பிள்ளை வரைக்கும் கல்யாணம் என்ன சம்பந்தம்? ஐயோ அது பிள்ளை ஏன் பிள்ளை இல்ல. ஏய் பொய் சொல்லாத. உன் மூக்கு அதே மாதிரி அங்க இருக்கு, இந்த பிள்ளையோட கண்ணு அதே மாதிரி அங்க இருக்கு. எல்லாருக்கும் மூக்கு பிடிச்சா இருங்க. உன் பிள்ளை தானே அது? தங்கச்சி வள்ளி. நம்பிராஜ பேத்தி தானே? நம்பிராஜ மக. உனக்கு மண்ண பண்ணி நம்பிராஜ அண்ணன் தம்பியா? என்னை போட்டு குழப்பாத. நேரம் ஆயிடுச்சு. இது யாரு முதல்ல? நம்பிராஜனுடைய மக. நல்லா சொல்லுங்க தங்கச்சி. ஓ நம்பிராஜ 2 மகளா? ஒண்ணு வள்ளி, இன்னொரு பிள்ளை இந்த பிள்ளையா? நீயா குழப்புற? 7 பயலுவா ஆம்பளை பயலுவா. 2 பொண்ணு. ஒண்ணு இந்த பொண்ணு, இன்னொன்னு வள்ளி. 7 பயலுவா ஒரே ஒரு பொண்ணு. ஒத்த பொண்ணுதாங்க. ஆமா ஒத்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதுவா? இதுவா வள்ளி? இவ்வளவு சின்னதா இருக்கு. இதே எப்படி நான் வள்ளி ஒத்துக்கிறது? இதுக்கெல்லாம் நான் என்ன அன்னைக்கெல்லாம் கொண்டு வந்து நெத்தம் தண்டி இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன். இன்னைக்கு சின்ன பிள்ளையா கொண்டாந்தா உங்களுக்கு சின்ன பிள்ளையா? ஆமையா, ஒரு வள்ளின்னா ஒரு நான் பேசுறதுக்கு ஒரு ஆடப்பத்தரப்ப கம்பீரம் 2 சண்டை வருதோனா? இது இம்முனிக்காக வந்து நின்றா இதை எப்படி வள்ளி நான் ஒத்துக்கிறது? எப்படி நான் தர்க்கம் பண்ணுவேன்? உங்க டெஸ்ட் ஆன்டி ஸ்டேஸ்ல போகுது. அது இல்ல, இது ஆள் சின்னதுதான். ஆளு தான் சின்னது. அறிவு மூர்த்தி சிறிதாகணும். அப்படி நல்ல சண்டை போடுவாங்க. இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கே. உருவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்ன, பேசக்கூடிய விவரங்கள் அறிவுதான் மிக முக்கியம். விவரம் பேசுவாங்களா? பேசி மட்டும் பாருங்க. அப்படியா? ஏனால் நீ சொல்ற மாதிரி விவரம் தெரிஞ்சா மட்டும் போதும். அதைத்தான் சொன்னார்கள், அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த பாடத்தை கொடுக்கறதா. பெரிய இல்லையா? தெரிஞ்சும் தெரியாமல் பேசினாலும் அதுக்கு சொல்லி நான் பாத்துக்கிறியா? பழகத்தானே இதைத்தானே சொன்னார்கள், சித்திரமும் கைப்பழக்கும். பெரிய மனுஷன் நீ போ சாமி வீட்டுக்கு போங்க. ஏய் வீட்டுக்கு போவா? ஏய் என்ன வீட்டுக்கு போச்சுற? பச்சை பிள்ளையில கூட நிப்பாட்டி இருக்கே. என்ன கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க? கெட்ட வார்த்தையா? அப்புறம் நானா என்ன பேசுறேன்? என்ன என்ன ஒண்ணும் பேசலையா? சித்திரமும் கைப்பழக்கம். அதைத்தான் சொன்னேன். அந்த பழக்கம் கூடாது. அந்த கை பழக்கம் கூடாதுன்னு தான் ஒவ்வொரு டாக்டரும் சாகுறான். சேலம் சிவராஜ் எல்லாம் சொல்லி செத்தே போனேன். சேலம் சிவராஜ் யாரியா? இந்த காதோரமா நினைச்ச முடிய வச்சிருக்கோம். ஓபிஎஸ் மாதிரி இருப்பாரு பாக்குறதுக்கு. என் மகன் போன்ற குழந்தைகளும் பேரன் போன்ற குழந்தை. இந்த பழக்கம் வேணாம். எந்த பழக்கம்யா? கை பழக்கம் கூடாது. யோ கண்ணு வட்ட கண்ணு வாஞ்சி போகும். கண்ணம்லாம் டொக்க விழுந்துரும். முட்டி செத்து போகும். வேணாம்லாம் கெஞ்சி. அது இல்லையா, வர சொல்லியா? நல்ல வேலை இந்த பிள்ளைய கேட்கல. சித்திரத்தை எப்படி நம்ம வரைய உடனே நல்ல
செல்போனை பார்த்து இல்லப்பா ஓவியத்தை பார்த்தோன்னே இது சிறப்பா வளர்ந்துட முடியுமா? பழகத்தானே இந்த ஓவியம் அழகு பெறுகிறது. அது மாதிரி ஒரு தங்கச்சியில பேசி பேசி விவரத்தை கறக்கிறேன்னு சொன்னேன். வர சொல்லு. நான் தப்பா ஒருபோதும் பெண்களை தப்பா பேசவே மாட்டேன். ஏன்னா மங்கையராய் பிறந்தாலே மாதவனை செய்ய வேண்டும் என்றார்கள். பூரா பொம்பளை மாதவனை செஞ்சு அப்புறம் அரியணை யார் செய்யறது? யோ மாதவன் இல்லையா மாதவத்தினை செய்ய வேண்டும் என்றார்கள். அதுபோல தங்கச்சி மாதவம் செஞ்சுக்க வந்திருக்கியா? அடுத்த வார்த்தை கவனிக்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம். ஐயோ நீ அங்கிட்டு ஓரம் மண்டலம் ஏய் நீ போக மாட்டியா? தானே அந்த உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குதுங்கக்கா நீ என்னை போட்டு ஆளை கொலையா கொள்ற. ஏங்க வெட்டி விடுறியே? எவ்வளவுதான் கழுத்து வலிக்குது சாமி. நீங்க வேற சொல்லி ஏன் இது பொதி மூட்டை சம்பந்தியா? ஏன் கிணத்துல தண்ணி இருக்கா? எவ்வளவு நேரம் தான் டிடி பார்த்துட்டு கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாத்தியா? போதும் போல ஆளை பாரு மோர கடை பாரு. ஏய் எதுக்கியா போச்சற? ஐயா முதல்ல கை பழக்கமே உடனே இப்ப நாப்பழக்கம் வரையா உனக்கு? யோ தமிழிலே உன் தங்கச்சிட்ட பேசி உரையாட போறப்பா. நீ நாட்டுக்கு பழக்கி விட்டு போயிட்டீனா அப்ப நான் நிமிஷம் மேல விடுறதா? யோ யாரியா பழக்கனா? வர சொல்லி அந்த விவரம் பேசணும். ஏன் நேரம் ஆயிடுச்சியா? அந்த பழக்கம் இல்லையா? வாங்க விவரம் பேச போறேன்னு என்னை தப்பு தப்பாவே மக்கள் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்க. பேத்துறேன் பேத்து பேசலாம். அப்படி நீங்க கதாபாத்திர தன்மை உங்களால பேசிட்டு இருக்க. இதைத்தான் சொன்னார்கள், 4 அடி 2 அடி கச்சவரிடம் வாயடி கையடி செல்லாதடின்னு. அம்மா அந்த ஆள் அடிக்காம விட மாட்டேன். நீங்க போமா. ஏய் வர சொல்லியா? நேரம் ஆயிடுச்சியா? வர அந்த பிள்ளை வந்தா அடிப்பியா? அங்க போய் எடுத்துக்குள்ள போய் 4 அடி 2 அடி பட்டம் அடிச்சுட்டு வந்து தொலை போ. 4 அடி 2 அடி எங்களுக்கு வேலை இருக்கு. ஏய் பாரு நான் ஓலோ பொறுமையா நினைக்கிறேன். வாயை பிடிங்க இவன் திட்டு வாங்கிறாத. நீ அடிக்கிறதுக்கு அந்த பிள்ளை கூப்பிடுற? 4 அடி தான். சரி சரி வா. ஏய் இந்தாடி சத்யா ஓ பட்டம் 4 அடி தானா? தப்பா அடிச்சு யோ சொல்றா முழுசா கேட்டு தொலையா. நீ போமாங்க நீ வாங்க. ஏய் நான் அடிக்க மாட்டேன் போ. கட்டுப்பாயிருவேன். சிரிக்கிறனக்கெல்லாம் கட்டை வச்சு அரைஞ்சு விடு அரைஞ்சு. அந்த பிள்ளை எனக்கு பழக்கம். ஏய் 4 அடினா 4 அடி யார் தெரியுமா? யாரு? சரி நூல் 4 அடி யாரும் நூல் இருக்கு. நூல் வச்சு அடிச்சா 2 அடினா திருக்குறள். உன் தங்கச்சிட்ட விவரம் பேசணும்ல 4 அடியார் திருக்குறள் இதெல்லாம் பேசி உன் தங்கச்சி விவரம் இருக்கான்னு பார்க்க போறேன்னு புரியுதா? இப்படி சொல்ல எல்லாத்தையும் விரிச்சா சொல்லுவாங்க. சரி போ போ. அம்மா தங்கச்சி வாடா. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? சரி வா 4 அடி தானா? ஓடியா. வாங்குற போங்கற என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? நம்மள காட்டுல மோசமா இருக்க முடியாது அந்த பையன். சரி அம்மா டைரக்டர் எல்லிஸ் டொங்கன் சொல்லு விவரமா சொல்லு. நம்ம சாமியார் நல்ல மனுஷன். அவர்கிட்ட கேட்டு பழகிக்கோ. உனக்கு ஒரே ஒரு உபதேசம் மட்டும் அண்ணன் சொல்லி போறேன். எது பேசுறதா இருந்தாலும் 2 அடி தள்ளி நின்னே பேசு. இந்த பக்கம் 2 அடி வந்துட்டீங்கன்னா அந்த ஆள் கை அடிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வரவேன்னு